ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஹார்ட் பிரேக்கிங் எபிசோட் வந்து சண்டே ஸ்பெஷலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பிஃபோர் தட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் பிரைம் டைம் சீரியல் இதயம். இந்த சீரியலில் எப்படி சொல்கிறது, அந்த இதயம் சீரியல் அந்த பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆதி அண்ட் பாரதிக்காக அவ்வளோ அழகாக ஸ்டோரி லைன் மூவ் பண்ணியிருந்தாங்க. பட் நடுவில் இப்போ செம்மையாக சொதப்பி கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் வந்து கோபத்திலே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் 30 மினிட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கரண்ட் ஸ்டோரி லைனில் சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ ஆதி வந்து பழைய நினைவுகள்லாம் எனக்கு வேண்டாம், இந்த 4 இயர்ஸாக நடந்த எல்லாத்தையும் வந்து நான் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவரோட நினைவில் பாரதி தமிழ் பாப்பா கிடையாது. அண்ட் இன்னும் 2 டேஸ்ல ஃபாரின்மே போகிறாங்க. அண்ட் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இருந்துச்சு இல்லையா, பிஃபோர் தட் அந்த நியூ என்ட்ரி ரீசெண்டாக வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் லாஸ்ட் வீக் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆதியோடைய ஃப்ரெண்டா நிஷா அப்படின்ற கேரக்டர்ல வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஐடி இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்துச்சு, இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சனா. அவங்க இப்போ இதயம் சீரியலில் கொஞ்ச நாளைக்கு இனிமேல் கண்டினியூஸாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களை விட முக்கியமான ஒரு ரோலுமே வந்து சூன் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதாவது ஆதியை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு கேர்ளாக கூடிய சீக்கிரமே அவங்களோட என்ட்ரி வரப்போகுது. இப்போதைக்கு அவங்க ஃபேஸை பிளர் பண்ணி கால் மூலமாக பேசுகிற மாதிரி மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஆதியும் பாரதியும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. பட் மீட் பண்ணலை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கும் போல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா, ஆதிக்கு வந்து பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை. ஏதாவது இந்த 4 இயர்ஸாக இருந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்றது ஆண்டாளுக்கும் அழகருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அது வந்து அவங்க தூரத்துல இருந்து கேட்டுடுறாங்க. இந்த உண்மை பாரதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. பட் பாரதியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஜனனி பாரதியா அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஈவன் அந்த குட்டி பாப்பா இருக்காங்க இல்லையா, ஆலியா குட்டி, அவங்களுமே வந்து தமிழ் பாப்பாவா அப்படியே நெயில் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. ஸோ பாரதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு அழும்போதெல்லாம் அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இன்னைக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது பார்த்துட மாட்டாங்களா 2 பேரும் சொல்லி அப்படியே பார்த்தாலுமே வந்துட்டு இப்போதைக்கு ஆதிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் அவங்க வந்து சுக்குநூறாக உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்கள விட தமிழ் பாப்பாவை யோசிச்சாவது ஆதி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹோப் கொடுத்தாங்க. அதாவது அப்பா இல்லை அப்படின்ற தருணத்துல இவர் தான் வந்துட்டு இன்னொரு அப்பாவா வந்து இருந்தாங்க. அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வந்து கொட்டி கொடுத்தாங்க தமிழ் பாப்பாவுக்கும் பாரதிக்கும். பட் அந்த தமிழ் பாப்பாவோடைய நிலைமை என்ன, எனக்கு அப்பாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. இப்போதைக்கு இந்த உண்மைகள் ஆண்டாளர்களுக்கு தெரிய வந்துடுச்சு. இதை அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ண போறாங்க. பிகாஸ் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவர் வந்து ஃபாரின் போகாம தடுக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸை எடுப்பாங்க. இந்த உண்மைகள் இதுக்குள்ளேயே பாரதிக்கு தெரிய வருமா இல்லை ரொம்ப நாள் ஆகுமா? பிகாஸ் இன்னைக்கு ஒரு சாமியாரோட என்ட்ரியுமே வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து உனக்கு அவர் கிடைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அழகான ஒரு பேர், அழகாக செதுக்கி இருந்தாங்க ஆதி பாரதி 2 கேரக்டரையுமே. பட் இப்போ வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நல்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேர்ஸ் எல்லாம் பிரித்து வைக்கிறதே வந்து டேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸோட வேலையாக இருக்குது. நிறைய சீரியல்ஸில் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ரீயூனியன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இவ்வளோ சீக்கிரம் வரும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியுமே இருக்க மாதிரி தெரியல. பட் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க ஆதி பாரதி அண்ட் இதயம் ஃபேன்ஸ். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.